ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இன்றைக்கி முடிஞ்ச எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். இது வரைக்கும் நடந்ததில் எல்லா எக்ஸாமுமே 10th பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க அப்படிங்கிறதே ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்திய முதலாளித்துவத்துடன் லெனின் ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நிலை குலைந்து போயிற்று? ஹெர்னர் ஹோட்ஸ் ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 1991 ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். சத்யானந்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் டி வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். ஆறாவது மேற்கிந்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும் பகுதி பஞ்சாப் ஆப்ஷன் சி. 7 ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆப்ஷன் டி. நிறைய பேர் ஆப்ஷன் பின்னு சொல்லியிருந்தீங்க, பட் ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர் நினைக்கிறேன். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 15 ஆப்ஷன் ஏ. 11 மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆப்ஷன் சி. எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்களை எல்லை பகிர்ந்து கொள்கின்றன? 5 நாடுகள், மொத்தம் 5 ஆப்ஷன் ஏ. முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது வேளாண்மை அக்ரிகல்ச்சர். 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார்? கோல்கொண்டா சுல்தான் ஆப்ஷன் சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்து கம்பல்சரி கொஸ்டினுக்கான ஆன்சரும் சேர்த்து அடுத்ததாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல் த பெஸ்ட்.